ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமி வாணியாம் கோதாமனன்ய சரண சரண பிரபத்யே. இன்று திருப்பாவையின் 11வது பாசுரம். கற்றுக்கரவே கணங்கள் பல கறந்து செற்றால் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றிலாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பென்றாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் திருமோகூர் திவ்ய தேசத்தை ஆண்டாள் குறிப்பிடுகிறார். முகிழ்வண்ணன் பேர்பாட என்ற பதத்தை ஆண்டாள் பயன்படுத்துகிறார். முகிழ்வண்ணன் என்பது மேகம் போன்ற கரிய நிறத்தை உடைய எம்பெருமான். மேகம் போல சுபாவம் கொண்ட எம்பெருமான். அவனே காலமேகமாக திருமோகூரில் எழுந்தருளிக்கிறான். தாள தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவீருன் கமர்ந்து நின்ற சூரரை தகர்க்கும் தோளும் நான் குடை சுரிசூழல் கமலக்கண் கனிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 10:1 திருமோகூர் பெருமாளை இப்படி வர்ணிக்கிறார். தாமரைகள் நிறைந்த தடாங்களை அலங்காரமாக கொண்ட வயல்களால் சூழப்பட்ட திருமோகூரில் நித்திய வாசம் செய்பவனாய் செந்தாமரை கண்கள் உடையவனாய் அசுரர்கள் புடைக்க வல்ல 4 திருத்தோள்களுடையவனாய் கனிந்த திருப்பவளத்தை ஒத்த திருவாய் உடையவனாய் சுருண்ட திருக்குறள் உடையவனாய் நிற்கின்ற காலமேக பெருமாளை தவிர்த்து வேறொரு துணையுடையோ அல்லோம். இப்படிப்பட்ட பெருமாள் காலமேகமாக நின்று தன் அழகை கொண்டு எல்லோரையும் வர்ஷிக்கிறான். காலமேக பெருமாள் திருமோகூர் ஆப்தனாகவும் இருக்கிறான். எப்படி ஆழ்வார்க்கு இருக்கும் இடத்துக்கே வந்து அருள் பரிந்தானோ அதே போல் நாம் எல்லோருக்கும் நம்மிடத்திற்கு வந்து கிருபை செய்கிறான். இந்த எம்பெருமான் நம்மை பரமபதத்திற்கு வழி துணையாக இருந்து கூட்டி செல்கிறான். இவன் முன்னே நடக்க ஜீவாத்மா பயம் இல்லாமல் பின்னே செல்கிறது. காலமேக பெருமாள் தான் மார்க்க பந்துவாக இருக்கிறான். கொடிய தாபத்தில் அடிப்பட்டவர்களுக்கு தடாகம் எப்படி குளிர்ச்சியை கொடுக்கிறதோ அதே போல் சம்சாரத்தில் உழுண்டு கொண்டு இருக்கும் ஜீவாத்மாவிற்கு குளிர்ச்சியை கொடுத்து காலமேக பெருமாள் நமக்கு துணையாக இருந்து பரமபதத்திற்கு கூட்டி செல்கிறான். இப்படிப்பட்ட திருமோகூரில் எழுந்து அருளிக்கும் காலமேக பெருமாளை சேவிக்க எழுந்து வா என்று ஆண்டாள் ஆயர் சிறுமியை எழுப்புகிறாள். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அப்பொழுது எம்பெருமான் கண்டிப்பாக ஆப்தனாக வருவான். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் உன்னுடைய ஆத்மாவை எம்பெருமானிடம் சமர்ப்பிக்க திருமோகூரில் உள்ள காலமேக பெருமாளிடம் கொடு என்று ஆண்டாள் கூறுகிறாள். திருமோகூருக்கு மோகனபுரி என்று மற்றொரு பேரும் உண்டு. இங்கு எம்பெருமான் மோகினி அவதாரம் கொண்டு தேவர்களை காப்பாற்றினார். தேவர்கள் நித்திய சூரிகள் வந்து தரிசிக்கும் காலமேக பெருமாளை நாம் எல்லோரும் சேர்ந்து தரிசிக்க போகலாம் என்று ஆண்டாள் ஆயர் சிறுமியை எழுப்புகிறாள். இந்த திருமோகூர் திவ்ய தேசத்தை எழுந்தருளிக்கும் சக்கரத்தாழ்வார் மிகவும் பிரசித்தம். எல்லா கிரகங்களிலும் இந்த சக்கரத்தாழ்வாருடைய படம்தான் இருக்கும். திருமோகூர் திவ்ய தேசம். பெருமாள் காலமேக பெருமாள். தாயார் மோகனவல்லி நாச்சியார். விமானம் கேதகி விமானம். தீர்த்தம் ஷீராப்தி புஷ்கரணி. பிரத்யக்ஷம் பிரம்மா இந்திரன். மங்களாசாசனம் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார். தன்யோஸ்மி சர்ஜித் சுவாமி திருப்பாவையும் திவ்ய தேசமும் என்ற உபன்யாசத்தின் அடிப்படை கொண்டு அடியேன் இந்த படைப்பை உருவாக்கினேன். தன்யோஸ்மி.